என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ளூ பிரிண்ட் 11 வந்தாச்சுங்க. இதுல ஒரு யூனிட் எடுத்து வந்திருக்கு. என்ன யூனிட்னா 11ஆம் வகுப்புல பொருளாதாரம் புக்ல 8வது இயல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். இந்த யூனிட் அநியாயத்துக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா 2013ல இருந்து 2025 குரூப் 4 வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 2013 குரூப் 4ல 3, 2014 குரூப் 4ல 2, 2016 குரூப் 4ல 3, 2018 குரூப் 4ல 1. அதில் பாருங்களேன், லாஸ்ட் 3 எக்ஸாம்ல 3-2 3-2ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2019 2022 2 எக்ஸாம்லையும் இந்த யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கல. ஸோ இந்த ஒரு எக்ஸாம்ல 2 எக்ஸாம்ல கேட்கலன்னா அதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா வேற ஒரு தலைப்புல அதிகமாக கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த தலைப்பு பார்க்கும்போது டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது 2024 குரூப் 4லையும் 2025 குரூப் 4லையும் தலா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதுவும் சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் நடந்த போன குரூப் 4ல 2 கேள்வி, அதுக்கு முதல்ல குரூப் 4ல 2 கேள்வி. சரி, அப்போ அப்படி பார்த்தா நமக்கு 1ல இருந்து 2 கேள்வி இந்த யூனிட்ல இருந்து கன்ஃபார்மாக கேட்பாங்க அப்படின்னு உறுதியாயிடுச்சு. அப்போ நம்ம தெளிவாக இந்த யூனிட்டை படிச்சுக்கலாம், அதுவும் குரூப் 4 தரத்தில். நெக்ஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் வரும், இந்த ஒரு யூனிட் படித்தா எப்படிங்க 1ல இருந்து 2 கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது இங்கே பாருங்களேன், 110வது கேள்வி 2025 குரூப் 4. ஆக்சுவலி நம்ம டிஎன்பிசியில் ஆன்சர் கீ வெளியிடுவாங்கல்ல, அந்த ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை ஏற்கனவே வச்சுருக்குன்னா அதை எடுத்துங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 110வது கேள்வி எடுத்து பார்த்தா இந்த கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த புக்கில், அதாவது நான் இப்போ யூனிட் சொன்னேன் இல்லையா, அந்த யூனிட்டில் எந்த பேஜ் நம்பரில் எந்த ஏரியாவில் இருக்குன்னு ஹைலைட் பண்ணியே கொடுத்துருக்கேன். அப்போ ஒரிஜினல் கேள்வி எடுத்து அதில் புக்கில் எந்த ஏரியாவில் இருக்குன்னு எடுத்து கட் பண்ணி பர்ஃபெக்டான ஒரு புக் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி 15 பக்கத்துக்கு இந்த புக் ப்ரூஃபே இருக்குது. சரிங்களா? ஸோ நான் இந்த வீடியோவில் கொஸ்டின் குரூப் 4 தரத்தில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஓவர்வியூ பார்த்துட்டு எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பார்த்து இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் கொடுத்துட்டு வரோம். அதாவது நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு 150 ப்ளூ பிரிண்ட் தலைப்புகள் கொடுக்க போகிறோம். இதில் தலைப்பும் இருக்கும், யூனிட்ஸும் இருக்கும். சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 200 கேள்விக்கு 150லிருந்து 160 கேள்வி இதில் தான் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம 1 by 1 ப்ரூஃப் கொடுத்துட்டு வரோம். அதில் இப்போ 11வது ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தில் நம்ம பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டுன்னு வச்சுங்களேன், மேஜராக ஒரு 50% எங்கே இருக்குன்னு கேட்டால் 11th புக்கில் கடைசி யூனிட்டை விட்டு அதுக்கு மேலே 5 யூனிட்டை படித்தா 50% அதில் தான் கவர் ஆகும். அந்த 5 யூனிட்டில் மிக முக்கியமானது இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும். தெளிவாக புரியுதுங்களா? சரி, இந்த யூனிட்ல எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாமா? இங்க பாருங்களேன், 110வது கேள்வி 2025 குரூப் 4ல கூற்றுன்னு கொடுத்துட்டு 1966ல இருந்து 1969 வரைக்கும் திட்ட காலம், அதாவது ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுது. காரணம் ஏனெனில் சீனா மற்றும் பாகிஸ்தான் ஏற்பட்ட 2 பெரிய மோதல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் என்ன இருக்கு? ஏவும் பியும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவுக்கு சரியான விளக்கமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இது பாருங்களேன், இந்த யூனிட்ல 215வது பேஜ் நம்பர் எடுத்துங்க. 215வது பேஜ் நம்பர்ல திட்ட விடுமுறை காலம் இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இருக்கு பாருங்க, திட்ட விடுமுறை காலம் என்று அழைக்கப்படுதுன்னு சொன்னாங்க இல்லையா? இது 1966ல இருந்து 1969 வரைக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன், இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் போரில் 3வது 5ஆண்டு திட்டத்தில் தோல்வியும் இத்திட்டத்தின் விடுமுறைக்கான முதன்மை காரணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் போர் தான் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த கேள்வி நல்லா கவனிச்சிங்களா? அப்போ இது வந்து இங்கிருந்தா கேட்டிருக்கான்னு தெரியுது. நெக்ஸ்ட்டு 2013 குரூப் 4 எடுத்துங்க. அதில் 112வது கேள்வி பாருங்களேன், இதுலேயே கூட்டு காரணம் கொடுத்துருக்காங்க.
கூற்று என்ன கொடுத்துருங்கன்னா, 3வது ஐந்தாண்டு திட்டம் நிறைவேற்ற பிறகு திட்ட விடுமுறை காலம் பின்பற்றப்பட்டது. அடடா, இதுல இங்க பாருங்க, இது இருக்குது பாருங்க, அப்படியே இது புது புக்கு. அது 2013 குரூப் 4 அப்படியே இருக்குது பாத்தீங்களா? ரைட்டு. அதுக்கப்புறம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா, 3வது ஐந்தாண்டு திட்டம் இந்திய சீனா போரினாலும் இந்தியா பாகிஸ்தான் போரினாலும் பாதிக்கப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இருக்கா, கீழவே இந்தியா சீனாவும் இருக்கும். சரிங்களா? அந்த பேராகிராஃப் நீங்க படிச்சா உங்களுக்கே புரியும். அப்போ இதுல என்ன தெளிவா தெரியுதுன்னா, இந்த கொஸ்டினும் கரெக்ட் தான். அப்போ கூற்றும் காரணமும் கரெக்ட். இங்க பாருங்க, ஆப்ஷன் டில சொல்லியிருக்காங்க, ஏவும் ஆறும் சரியானவை அப்படின்னு. ஸோ 2013 கேட்ட கொஸ்டினை தான் 2025 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. சூப்பர்ல, ரைட்டு. அதுக்கு அடுத்தது இது 2025 குரூப் 4 எக்ஸாம்ல 107வது கொஸ்டின் பாருங்களேன். இதுலயே கூற்று காரணமா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன சொல்றாங்கன்னா, 1793 காரன் வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தார் முறை கொண்டு வரப்பட்டது. காரணம், இம்முறையில் ஜமீன்தார்கள் முழு நிலத்தையும் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கிட்ட இருக்குது? இதுக்கு ஆன்சர் பார்த்துருவோம். ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி என்ன இருக்கு? ஏ மற்றும் பி இரண்டும் சரி, ஆனால் ஆர், அதாவது காரணம் ஏ இல்லை, ஆர் ஏ சரியான விளக்கம். சரி, ஓகே, ரைட், வாங்க, ஏதோ ஒன்று வளர்றேன். இது எங்கிட்ட இருக்குதுன்னு கேட்டா, அது பாருங்களேன், 200வது பேஜ் நம்பர் எடுத்துங்க. அதுல ஜமீன்தார் முறை அல்லது நிலச்சுவாரார் முறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே இருக்குது, படிச்சு பார்த்துங்க. நான் அப்படியே கூட நிறுத்துறேன். இது அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ண மாதிரி தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த யூனிட்ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2025 குரூப் 4ன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் 2024 குரூப் 4ல வந்து 167வது கேள்வியா, 1855 மேற்கு வங்காளம் மாநிலத்தில் டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எங்க இருக்குன்னா, என்னங்க பேஜ் நம்பர் காணோம், விட்டுனா சரி, ஓகே. இந்த யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்குது பாருங்க, 1855 மேற்கு வங்கம் மாநிலம் ரிஷ்ட்ரா என்னும் ஊரில் அதேதான் ரிஷ்ட்ராவா, அப்படிதான் இருக்குது. இங்க வந்து ஆப்ஷன் டி பாருங்க, ரிஷ்ட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைரக்டா புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. தெளிவா புரியுதா? அது வரைக்கும் பாருங்க, நான் ஒன்று அதை காமிக்கிறேன். நான் படிச்சது உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை, அது வரைக்கும் பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ இது டைரக்ட் கொஸ்டின். அதுக்கு அடுத்தது நான் பேஜ் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து இதே 2024 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா 168வது கேள்வி பாருங்களேன். மனித மேம்பாட்டு குறியீட்டின் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழே வரிசைப்படுத்துக. இது 2016ஆம் ஆண்டு படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா, 219வது பேஜ் நம்பர் எடுத்துங்க. அதுல மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு முதல் 3 நாடு கொடுத்துருப்பாங்க. நார்வே, ஆஸ்திரேலியா, ஸ்வீடன் அப்படின்னு. சுவிட்சர்லாந்து தான், எஸ், சுவிட்சர்லாந்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்களேன், நார்வே ஃபர்ஸ்ட் இருக்கு. உங்க பாருங்க, இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். நார்வே ஃபர்ஸ்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 4வதா இருக்கு. இந்த பாருங்க 4. அதுக்கு அடுத்தது வந்து சுவிட்சர்லாந்து வந்து 2வதா இருக்கு. இங்க பாரு 2. கடைசியா இந்தியா இங்க கொடுக்கல, பட் நம்மள எங்க எடுத்துக்கு வந்துட்டான். அதான் இருக்குது. சரிங்களா? அப்போ புக்ல வச்சு இந்த ஆன்சர் போட்டுடலாம். ரைட்டா? புரியுதுங்களா? சூப்பருங்க. போலாமா? அடுத்தது இங்க பாருங்க, இதுல 2024 குரூப் 4ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க புக்ல வந்து டைரக்டாவே. சரியா? சூப்பருங்க. அடுத்தது 2019 2022 கேட்கல. 2018 குரூப் 4ல இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, நிதி ஆயோக். இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டா, 217வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா நிதி ஆயோக் அப்படின்னே சொல்லியிருப்பாங்க. இதுல பாருங்க, நான் ஹைலைட் பண்ணியே சொல்லியிருக்கேன். திட்டக்குழு என்பது மாற்றாக நிதி ஆயோக் என்ற அமைப்பு வந்து 2015ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா? கரெக்டுப்பா. அடுத்தது 2016 குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்திய பொருளாதார பொறுத்தவரை எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஆப்ஷன் சி 1991. இங்க பாருங்க, நம்ம புக்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பேஜ் நம்பர், 204வது பேஜ் நம்பர் எடுங்க. இதுல இங்க பாருங்க, 1991 தொழில் கொள்கை தீர்மானம் அப்படின்னு இருக்கும். உள்ள படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும். ஸோ இந்த கேள்வி தான். சரிங்களா? ஆக்சுவலி வந்து இந்த புக்கு வந்து 2019ல வெளியானது புக்கு.
சரிங்களா? இது 2016 குரூப் 4ல. ஸோ பழைய புக்கில் தான் கேட்டிருப்பாங்க. பட் புது புக்லேயும் இது கரெக்டாக வருது. சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பருங்க. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்க, 2016 குரூப் 4ல 187வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. 1966லேருந்து 69 வரை. ஆமாம், இது எங்கே படிச்சுமே? ஆண்டு ஆண்டு திட்டங்கள் பின்படுத்தப்பட்டது. அதாவது இருங்க நான் ஒழுங்காக படிக்கிறேன். நம்ம எண்ணெய் எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா 2025 குரூப் 4ல கேட்டாங்கல்ல, அதுக்கு போயிட்டு நான். அதாவது 1966லேருந்து 69 ஆண்டுகள் ஆண்டு திட்டம் பின் நடைமுறைப்படுத்தப்பட்ட 5 ஆண்டு திட்டம். ஆக்சுவலி இது நம்ம 2025 குரூப் 4ல கேட்டிருந்தாங்கல்ல, நம்ம பார்ப்போமே. அதே மாதிரி தான் இருக்குல்ல, அது ஒரு தொடர்ச்சி மாதிரி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது 3வது பாருங்க, திட்ட கால விடுமுறை. இது வந்து 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம்னு ஒன்று ஏற்படுத்தினாங்க, 1 வருஷம். அப்போ 3வது ஆண்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஆண்டு திட்ட விடுமுறை விட்டாங்களா, திட்ட கால விடுமுறை. அப்போ அடுத்தது என்ன? 4வது 5 ஆண்டு திட்டம். அப்போ அதான் கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுதான் அப்படி கேட்டு வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அப்படியே ஒரு கோர்வையாக படித்தா ஈஸியாகவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? இது பாருங்க, இதுவும் அங்கே தான் இருக்குது. நான் கொஷின் காமிக்கலான்னு வந்தேன். இங்கே பாருங்க, ஆப்ஷன் டி 4வது 5 ஆண்டு திட்டம். இதில் கூட பாருங்க, அடுத்தது 4வது 5 ஆண்டு திட்டம்னு இருக்கு. சரிங்களா? ரொம்ப ஈஸி. கரெக்டாக ஆர்டராக நம்ம பழைய கொஷின் வச்சுக்கிட்டு நம்ம நோட்ஸ் எடுத்துன்னு வச்சுங்களேன், தெளிவாக அடுத்த எக்ஸாம்பிள் இப்படி தாண்டா வரும் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், மஞ்சள் சாம்பல் புரட்சி, பொன் புரட்சி, மஞ்சள் புரட்சி, நீல புரட்சி அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அது பாருங்களேன், இது ஆக்சுவலி இது வந்து 2016 குரூப் 4 பழைய புக்கில் தான் கேட்டிருப்பாங்க. புது புக்கில் கொஞ்சம் டேம் வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஆனால் இதில் வந்து வானவில் புரட்சின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தா ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ கேட்டாங்கன்னா இந்த புக்கில் இருக்கிற நேம் தான் கேட்பாங்க. என்ன சார் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இருங்க, நான் அடுத்த கேள்வியில் காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் அடுத்த கேள்வியில் காமிக்கிறேன். சரியா? இருந்து பாருங்க. இதில் வந்து 129வது கேள்வியா, இந்தியாவின் முதல் 5ஆம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டினா, இதே 215வது பேஜ் நம்பரில் முதல் 5ஆண்டு திட்டம் வந்து 1951லேருந்து 1956 வரைக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து 1951. இதை வச்சு சொல்லிடலாம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியா? ரைட்டு. அடுத்தது 2014 குரூப் 4ல 10வது 5ஆண்டு திட்ட காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது 5ஆண்டு திட்டத்தில் இங்கே பாருங்களேன், புக் பேக்கில் இருக்குது. புது புக்கில் 221வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா 10வது 5ஆண்டு திட்ட காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வந்து ஆனால் இது நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து 2014 புக்கு, இது 2019 வந்த புக்கு. இருந்தாலும் புக் பேக்கில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதேமாதிரி புக்லையும் இருக்குது. அப்போ இதில் 5ஆண்டு திட்டம் 100% நம்ம கவர் ஆகலை. ஆக்சுவலி இதில் ஒரு விஷயம் நம்ம நல்லா நோட் பண்ணோம். 5ஆண்டு திட்டத்தில் நமக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. 5ஆண்டு திட்டம் நிதி ஆயோக்கிலிருந்து கன்ஃபார்மாக 1 அல்லது 2 கேள்வி கேட்பாங்க. ப்ளூ பிரிண்ட்டில் சொல்லிடணும். ஓகேவா? ஆனால் இந்த புக்லேயும் 5ஆண்டு திட்டம் இருக்குது. ஆனால் 100% கவர் ஆகுது. 50% இருக்குன்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா நமக்கு வந்து 2011லேருந்து 2025 வரைக்கும் எல்லா எக்ஸாம்லுமே 5ஆண்டு திட்டம் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே எல்லா எக்ஸாம் கொஷினும் இதில் வரல. புரியுதுங்களா? நீங்கள் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் 1 பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புரியும். சரியா? அப்போ நம்ம 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் 50% கவர் ஆகுது. மற்ற புத்தகங்களை நம்ம பார்க்கணும். அதேமாதிரி நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கில் கவர் ஆகலை. ஆனால் அதுலேயே ஒரு கொஷின் கேட்குறாங்க. அது எந்த புக்கில் இருந்து கேட்குறாங்கன்றத நம்ம போக போக டிஸ்கஷன் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இங்கே கூட பாருங்களேன், 2013 குரூப் 4ல 166வது கொஸ்டினும் 109வது கொஸ்டினும் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, சாம்பல் புரட்சி, பொன் புரட்சின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே கூட பாருங்க, வேளாண்மை புரட்சி இங்கே இருக்கு பாருங்க, பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, நீல புரட்சி, தங்க புரட்சின்றாங்க. ஸோ இது எல்லாமே இந்த வானவில் புரட்சியில் இருக்குது. இது அழகாக நோட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு 2013 2014 காலகட்டத்தில் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், 2013 14 தான் கேட்டாங்க, அதுக்கப்புறம் கேட்கல, இந்த முறை கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் நான் முதல்ல ஒரு கொஸ்டின் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் காமிச்சேன். 2013 கேட்ட கொஸ்டினை 2025 குரூப் 4ல கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. 90% சேமாக கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது 2013 2014 கேட்ட இந்த 2 கேள்வியில்
கண்டிப்பாக ஒரு கேள்வி வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, பசுமை புரட்சிக்கு ரிலேட்டடாக. சரியா? அதாவது வானவில் புரட்சிக்கு ரிலேட்டடாக. அதை நீங்கள் பார்த்துங்க. தெளிவாக புரியுதுங்களா? ஸோ ஆக மொத்தம் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது. பெரிய கொஸ்டின்லாம் கிடையாது, கஷ்டமான கேள்வி கிடையாது, எளிமையாக தான் கேட்குறாங்க. ஆனால் இந்த யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இந்த யூனிட்டில் 10ஆம் வகுப்பு தரத்தில், அதாவது குரூப் 4 தவிர்த்து 10ஆம் வகுப்பு தரத்தில் நிறைய எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் எல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த நோட்ஸை குரூப் 4 தரத்தில் எழுதிட்டோன்னு வச்சுங்களேன், நம்மளை தாண்டி ஒரு கொஸ்டின் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஆனால் இதில் ஒரு கொஸ்டின் மட்டும் கண்டிப்பாக கேட்பாங்கன்றது நமக்கு தெளிவாக புரியுதுங்களா? சரி, இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். பிடிஎஃப்னு இருக்கும், அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க, அப்படியே நவுந்து வந்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். சரிங்களா? அதில் இந்த யூனிட்டோட நேம் எழுதி பக்கத்தில் ரெட் கலரில் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே டைமரோட 10, 9, 8ன்னு 10 செகண்டுக்கு அப்புறம் ரீடைரக்ட் அப்படின்னு காட்டும். ரீடைரக்ட்னு காமிச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஏன்னா சர்வர் வந்து லோட் பண்ணி கொடுக்குது இல்லையா, அதுக்கு தான் கொஞ்சம் அந்த ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணும். சரியா? ஸோ அந்த ரீடைரக்டிங் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும், உங்கள் மொபைல் கேலரிக்கு வந்துடும். இல்லை டவுன்லோடுன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் இருக்கும், எடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஸோ நம்ம 11 ப்ளூ பிரிண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 2025 குரூப் 4 எக்ஸாம்லேயே 18 கேள்வி கேட்டிருக்காங்க. இதில் இந்த 11 தலைப்பில் மட்டுமே. அதுக்கான எவிடன்ஸும் நான் கீழே ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், ஒரு டேபிளை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துங்க. மேபி இதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட்லாம் நீங்கள் பார்க்கல, நான் 11வது இப்போ தான் பார்க்குறேன், 10 ப்ளூ பிரிண்ட் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும், அதுக்குள்ளே போங்க, உங்களுக்கே தெளிவாக புரியும். அப்படியே 1 by 1 நான் வந்து வாங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். மறக்காமல் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள், இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள், இதுக்கு நோட்ஸ் எப்படி கொடுக்கலாம், எல்லாத்தையும் உங்களுடைய ஐடியா வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போவோம். ஏன்னா நாங்கள் தலைப்பு மட்டும் கொடுத்துட்டே வரோம், அதை நீங்கள் படிக்கணும்ல, அது எப்படி படிக்க போகிறீங்கன்னு சொல்லணும்ல, அதுக்காக கேட்குறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.